உங்களுக்கு 10,000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல 10,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, சேல்ஸ் வரலைன்னா என்னங்க யூஸ்? பிசினஸ் பொறுத்தவரையில ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்லைங்க, அதோட கன்வர்ஷன்ஸ் அதுதான் உங்களுக்கு கேஷ் வந்து கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களோட மைண்ட் செட்டே மாறிடும். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட சக்சஸ் மைண்ட் செட், அதாவது ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் மனநிலையை நான் உருவாக்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேனுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சோசியல் மீடியா பிரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த பிரசன்ஸை வந்து எப்படி ஒரு ரியல் பேயிங் கஸ்டமரா மாற்றணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கம்மியான ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோக்குள்ள. பார்ட் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைண்ட் செட் ஷிஃப்ட் ஃப்ரம் ஃபாலோவர்ஸ் டு பையர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சோசியல் மீடியா லைக்ஸுக்கு காசு கொடுக்குமா, இல்ல யாராவது அந்த கான்டென்ட்டை பார்த்துட்டு உங்களோட ப்ராடக்டை அனுப்புங்க எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது கேட்டா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கொடுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ஓகேங்களா? ஒரு உண்மையான விஷயம் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு 10 ஃபாலோவர்ஸ் நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா போதுங்க. 10,000 பேர் சும்மா ஸ்க்ரோல் பண்றவங்களுக்கு முக்கியம் இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு கன்வர்ஷன் தான் இம்பார்ட்டன்ட், கைத்தட்டல் முக்கியம் அல்ல. கன்வர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸுக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடலை கொண்டு வாங்க அந்த ஐடியல் கஸ்டமர் கூட. அதாவது என்னமோ சொல்றாரு, இது என்னன்னு கேட்டுதான் பார்ப்போங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம உரையாடலை வந்து கொண்டு வரணுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் கன்வர்ஷன்ஸ். இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குங்க. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ நீட் டு ஐடென்டிஃபை யுவர் பையர், நாட் ஜஸ்ட் ஆடியன்ஸ். நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸ் எல்லாத்துக்கும் தேவையில்லைங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணா போதும். அப்போ பையர் வேற, ஆடியன்ஸ் வேற. அப்போ யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்காக அந்த கான்டென்ட் இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹெர்பல் சோப் வந்து விற்கிறீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, ஸ்கின் கேர் பத்தி ரொம்ப கேர் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த கண்டென்ட் இருக்கணும், நாட் ஃபார் த பியூட்டி ஃபேன்ஸ். இது நல்லா இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கன்வர்ஷன் ரெடி கண்டென்ட். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு உரையாடல் வர்றப்போ எப்படி நம்ம ரெடியா வச்சிருக்கணும் கண்டென்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு 3C ஃபார்முலா இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து கிளாரிஃபை த ப்ராப்ளம். அதாவது எப்படி ஒரு தெளிவு கொடுக்கணும். அதாவது ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் வித் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா, யூஆர் மென்ஷனிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கனெக்ட் வித் த சொல்யூஷன். அப்ப உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு. ஆமாங்க, என்னோட டர்மரிக் சோப் வந்து அந்த ஆக்னியை வந்து அப்படியே கிளியர் பண்ணி விட்டுருவேன், கரெக்டுங்களா? இப்போ மூணாவது வந்து என்னன்னா, கால் டு ஆக்ஷன். மூணாவது சி அது என்ன அப்படின்னா, இப்ப கரெக்ட் பண்ணியாச்சு, உங்க ஆயில் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா என்கிட்ட ஒரு டர்மரிக் சோப் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துரும். டிஎம்எஸ், கால் டு ஆக்ஷன், எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க, ஆக்னி ஃபிக்ஸ் அப்படின்னு மட்டும் போடுங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாம்பிள் நான் அனுப்புறேன். இந்த மாதிரிதான் போஸ்ட் கன்வர்ஷன் ரெடி கண்டென்ட்டா இருக்கும். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா, என்கேஜ் வித் இன்டென்ட். ரொம்ப கேர் எடுக்கிறவாங்க இருக்கணும். சும்மா ஜஸ்ட் தேங்க்யூ இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. தேங்க்ஸ் சொல்றது முக்கியம் தான், இருந்தாலும் இன்னும் இன்வால்வ் ஆகி எதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது, இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஐடென்டிஃபை யுவர் ப்ராப்ளம். இன்னும் அந்த இன்டென்ட் கேரோட பண்ணுனீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி 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 ஈஸி டு கன்வெர்ட். சோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கன்வர்ஷனுக்குரிய முக்கியமான விஷயம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாங்க. அதாவது எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஈரோடுல இருந்தாங்க, அவங்க வந்து டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 340 ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க.
பட் ஆனா இந்த டைரக்ட் மெசேஜும் பிளஸ் வாட்ஸ்அப்ல உள்ள கால் டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 10-15 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 லீட் எடுத்தாங்க. சோ இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். சோ இது இப்படிதான் சாத்தியம் இருக்குங்களா, எப்படிங்க அப்படின்னு உங்களை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா தென் த கான்வர்சேஷன் இஸ் பில்ட். ஈஸியா நீங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லெஸ் தென் 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுனாங்கன்னா ரீல்ஸ் ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கு பதிலா ஒரு வீக்லயே வந்து ஒரு கன்வர்ஷன் ஸ்டோரி மாதிரி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல ஒரு கூகுள் ஃபார்மையும் அட்டாச் பண்ணி பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள்ல ஒரு 10 ஆர்டர் வந்ததுங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஆட்ஸோ எதுவுமே பண்ணாம பண்ணணும், இதுதான் ஆர்கானிக் மார்க்கெட்டிங். சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்ப மக்கள் வந்து வியந்து போய் நாமளும் இதே சிச்சுவேஷன் தாங்க இருக்கோம், சோ இது எப்படிதான் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி உதாரணங்களையும் நாம சொல்லலாம். 4வது மற்றும் கடைசி பார்ட் என்ன அப்படின்னா ரீவயர் யுவர் மைண்ட் செட் டெய்லி. உங்கள் மனநிலையை தினமும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படிங்க புதுப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா காலையில எந்திரிச்ச உடனே நாமளே நம்மளை கேட்டுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து எந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கும், இல்ல வெறும் கைத்தட்டல் மட்டும் வாங்க போகுதா, ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் யாரையாவது நடவடிக்கை எடுக்க வழி நடத்தி செல்கிறதா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆக்ஷன் ஒரு 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 எடுத்து கொண்டு போறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்குதா, இதை நாம பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட கண்டென்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கா, இல்ல வெறும் என்டர்டைன்மெண்டா இருக்கா, இதையும் நாம பார்க்கணும். இந்த வீடியோ உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்ற உதவி இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதையெல்லாம் தாண்டி கமெண்ட்ல போய் கன்வர்ஷன் தான் எனக்கு முக்கியம், ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ பார்க்கலாம் எப்படி முடிவுகளை வந்து பற்றி தீவிரமாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸ நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன்
உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இது கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் அ கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ காம்படிஷன், ஒன்லி கொலாபரேஷன் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.